சாம் கொன்ஸ்டாஸோட அதிரடி ஆட்டத்தை பார்த்து ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் ஷாக் ஆகல, நம்மள மாதிரி இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஷாக்ல இருக்காங்க. ப்ரோ இஸ் ஆக்சுவலி பிளேயிங் T10 கிரிக்கெட்ன்ற மாதிரி வேற லெவல்ல விளையாண்டாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இனிஷியல் ஃபியூ ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா செம்மையா போட்டுருந்தாரு. அவருக்கு அந்த 6th ஓவருக்கு அப்புறம் கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, அதெல்லாம் செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்தியாவுக்கு இருந்த அந்த நியூ பால் அட்வான்டேஜை தட்டி தூக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் விளையாட இன்னிங்ஸை பார்த்து லாபிஷினி ஒரு பக்கம், கவாஜா ஒரு பக்கம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித் அடுத்த 100க்கு ரெடி ஆயிட்டாரு. நல்ல காலம் ஜஸ்பிரீத் பும்ரா மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அதாவது வி பிலீவ் ஒன்லி ஜெஸ்ஸி பாய்ங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து ஹெட்டை டக் அவுட் ஆகினாரு. அதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் இலவசமா மார்ச் விக்கெட்டும் கிடைச்சது. ஸோ என்னதான் சூப்பரா இந்தியா ஒரு கம்பேக் கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே 311 for 6 ஆஸ்திரேலியா ஆர் லுக்கிங் இன் குட் பொசிஷன். இது மட்டும் இல்லாமல் சாம் கொன்ஸ்டாஸ் வர்சஸ் விராட் கோலி ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரியல் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் கண்டிப்பா பிடிக்காதுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய விஷயங்கள் இருக்கு, டிஸ்கஸ் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா 4th டெஸ்ட் மேட்ச். பாக்ஸிங் டே டெஸ்ட் வேற அட் MCG Day 1 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ்திரேலியா 311 for 6 அட் ஸ்டெம்ஸ் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ MCG விக்கெட்டை பார்க்கும்போதே க்ளோஸ் சென்டர்ல என்ன தோணுச்சுன்னா, நியூ பால்ல கண்டிப்பா அந்த ஒரு நிப்பு இருக்கும், கொஞ்சம் சைட் வேஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அதை கொஞ்சம் தாண்டிட்டா இந்த விக்கெட் சூப்பர் ஃபார் பேட்டிங்கிறது கிளியர் கட்டா தெரிஞ்சது. அதனாலதான் பேட் கமின்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு. ரோஹித் சர்மாவும் டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் எடுத்திருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வகையில ஆஸ்திரேலியாவோட சேஞ்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் தான். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சாம் கொன்ஸ்டாஸ் டெபியூ பண்றாரு அண்ட் ஏசல்வுட்ட ஸ்காட் போலாண்ட் ரீப்ளேஸ் பண்றாரு. பட் ஃபார் இந்தியா நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அதாவது வாஷிங்டன் சுந்தர் உள்ள வரப்போறாருன்றது நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சுது. பட் யாருக்கு பதிலா உள்ள வரப்போறாரு, வெதர் கில்ல டிராப் பண்ணுவாங்களா இல்ல NKR டிராப் பண்ணுவாங்களான்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தது. பட் கில்ல டிராப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அந்த ஒரு அடிஷனல் குஷன் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு போலிங் ஆப்ஷனும் இருக்கு, பிளஸ் ஆல்ரவுண்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்காங்க. சோ அந்த ஒரு காம்பினேஷன்ல தான் ஆக்சுவலா போனாங்க. அண்ட் வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு ஆஸ்திரேலியாங்க, எஸ்பெஷலி சாம் கொன்ஸ்டாஸ் டெபியூ மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்திருந்தது இந்தியாவுக்கு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு 5-6 ஹவர்ஸ் பார்க்கும்போதுல அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு, பீட்டன்லாம் ஆயிட்டு இருந்தாரு. ஓகே, இந்த பையன் வந்து எனி டைம் அவுட் ஆயிடுவான் போல இருக்கு, பும்ரா செமையா போட்டுட்டு இருக்காரு ஒரு எண்ட்ல. சிராஜ் இனிஷியலா கொஞ்சம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு நினைக்கும் போது அந்த 6th ஓவருக்கு அப்புறமா ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு பாருங்க சாம் கொன்ஸ்டாஸ். அன்பலீவபிள், அவுட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்னு சொல்லலாம், ஒரு T10 கிரிக்கெட்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். சத்தியமா அது டெஸ்ட் கிரிக்கெட் கிடையாது. இந்த மாதிரி நம்ம சில பிளேயர்ஸ் விளையாடி பார்த்திருக்கோம். லைக் இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ் பால்ன்ற ஒரு கான்செப்ட்ல விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா சில பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ரிஷப் பண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடுவாரு, ஜெய்ஸ்வால் செட் ஆயிட்டா அவர் விளையாடுவாரு. சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பட் வி நெவர் தாட் தட் சாம் கொன்ஸ்டாஸ் இப்படி வந்து அட்டாக் பண்ண போறாரு, அதுவும் நம்மளோட நம்பர் 1 பவுலர் பும்ராவை. சோ பும்ராக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுச்சு, என்ன இப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸிங்க. அவர் கொஞ்சம் லக்கும் இருந்தது. நீங்க வந்து எல்லா டைம்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளையாட முடியாது, புரியுதா உங்களுக்கு, மாட்டிப்பீங்க. பட் ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் 4th டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு டெஸ்ட் மேட்சுங்க. அந்த இனிஷியல் மொமெண்டம் ரொம்ப முக்கியம். யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அட்வான்டேஜ் இருக்க போகுது டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லா. அந்த மொமெண்டம் ஆக்சுவலா செமையா கிரியேட் பண்ணாரு சாம் கொன்ஸ்டாஸ். ஏன்னா அந்த நியூ பால்ல தான் இந்தியா விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அதுல ஜஸ்பிரீத் பும்ரா ரொம்ப மெயினான ஒரு ஆளு. நீ ஸ்ட்ரெயிட்டா பும்ராவே கையை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே என்ன ஆச்சுன்னா இந்தியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நியூ பால் அட்வான்டேஜ் இருந்தது பாத்தீங்களா, அது கையை விட்டு போயிடுச்சு. அதை டோட்டலா அப்படி தட்டி தூக்கிட்டாரு ஆக்சுவலா சாம் கொன்ஸ்டாஸ். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஹியூஜ் கிரெடிட். 60 ரன்ஸ் அப்புறம் ஜடேஜா பால்ல LBW ஆயிட்டாரு. பட் இருந்தவருக்கும் களை கட்டினார் அந்த மனுஷன். பட் அது இல்லாமல் வேற பாத்தீங்கன்னா கோலிக்கும் அவருக்கும் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. பட் அதை பத்தி பேசணும்னா எனக்கு அதுல பெருசா ஈடுபாடு இல்லைங்க இப்பெல்லாம். பிகாஸ் BGTனாலே உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, BGTனா அந்த ஒரு ஃபயர் வேணும் ப்ரோ, அதெல்லாம் எல்லாமே ஓகேங்க. பட் ஆனா அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வரணும், ஆர்டிபிஷியலா வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அவன் ஒரு சின்ன பையன், முதல் தடவை இஸ் கோயிங் டு பிளே டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படின்னும் போது ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் விளாட்னா அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா போய் நம்ம ஒண்ணு கை கொடுக்கலாம், கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். பட் ஆனா அந்த மாதிரி போய் இடிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது தேவையில்லையே. நீங்க வந்து ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்ல நடக்கிறது வேற கை. சோ ஒரு விராட் கோலி கிளியரா டெலிபரேட்டா வந்து அப்படி இடிக்கிற மாதிரி தான் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? 2008 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் ஓடிட்டு செகண்ட் ரன் ஓடும்போது கௌதம் கம்பீர் அப்படிதான் அவரோட எல்போவை இப்படி ஷேன் வாட்சன் கிட்ட அப்படி தட்டிட்டு போவாரு. அதெல்லாம் ரொம்ப டெலிபரேட்டா இருக்கும். அந்த மாதிரி இதுலயும் கிளியரா தெரியுது விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா லைக் டெலிபரேட்டா அப்படி இடிக்கிறாரு. இது என்ன ஆகும்னா இல்ல, இட் டசன்ட் லுக் நைஸ்ல. இன்னைக்கு விராட் கோலியுமே வந்து பாத்தீங்கன்னா பழைய விராட் கோலியில அவர் பெருசா ரன் ஸ்கோர் பண்றதுல, அவர் மேல ஆல்ரெடி பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க அக்ரெசிவா இருக்கலாம், நீ ஸ்லெச் பண்ணு, கிட்ட போய் நில்லு, ஏதாவது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லு, அண்டர் பிரஷர்ல பண்ணு. பட் ஆனா அந்த என்ன சொல்லுவாங்க, பாடி மூலியமா அட்டாக் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் நைஸ் லைக் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுதான் என்னோட பாயிண்ட், வேற எதுவுமே இல்ல. விராட் கோலி நிறைய அக்ரெஷன் எல்லாம் காமிச்சிருக்காரு. அது பார்க்கும்போது நம்மளே அந்த ஒரு ஃபயர் மோட்ல போயிடுவோம், அது வேற விஷயம். திருப்பியும் சொல்றேன், நான் சொல்ற பாயிண்ட்
ஒரு ரியல் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு புரியணுன்றதுக்கு தான் சொல்றேன். இந்த ஐபிஎல் தற்கூறிங்களுக்கோ இல்ல இந்த 2K கிட்ஸ் தற்கூறிங்களுக்கோ சொல்றதுக்கு இல்ல. அதுலயும் சில நல்லவங்கலாம் இருக்காங்க, கொஞ்சம் மூளை யூஸ் பண்றவங்களாம் இருப்பாங்க. இந்த இந்தியா தோத்தாலும் பரவாயில்ல, என் தலைவன் அடிக்கணும்ன்றானுங்க பாத்தீங்களா, அந்த தற்கூறிங்களுக்கு பாத்தீங்கன்னா மெயினா நான் சொல்றது இதுதான். நீ உன்னோட தலைவனை மட்டும் நீ கிரிக்கெட் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு போய் ஐபிஎல் பாரு. தயவு செஞ்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பாக்காத. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஃபயர் வுட்னு இருக்கானுங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயுமே. தலைவன் வேற லெவல் மாசுன்னு. ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். இன்னைக்கு விராட் கோலி இன்னைக்கா நாளைக்கான்னு ரிட்டையர் ஆக போறாரான்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது விராட் கோலி அந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும். அவர் அக்ரெஷன்லாம் காமிச்ச காலம்லாம் ஓகே. பட் இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு சாம் கான்ஸ்டாஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலி மாதிரி ஆகணும் அவன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு ஆடுவான். ஆனா விராட் கோலியோட ஏஜ் என்ன இருக்கு, இவரோட ஏஜ் இருக்கு. டெஃபினட்டா அதை அவர் பண்ணிருக்க வேணாம்ல. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க ஆஸ்திரேலியா பிரஷர் போடுறதுக்கு அந்த பையன் முதல் டெஸ்ட் மேட்ச் ஆடுறான், அவனை பாத்தீங்கன்னா பிரஷர் போடலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே அப்சல்யூட்லி ரைட்டு. பட் பாடி டச் எல்லாம் தேவையில்ல. நீ ஜஸ்ட் ஒரு வேர்ட் சொல்றதோ, அவரை சரௌண்ட் பண்றதோ, அவரை அப்படி பிரஷர்லயே வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிருக்கலாமே. இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பா ஒரு ரியல் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். தற்கூறிங்களை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, அவங்க எகடுகட்னா போட்டோம். அண்ட் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அட் சேம் டைம் சிராஜும் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் 0, ஆட்டிடியூட் வேற லெவல் அப்படின்ற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு நீங்க விக்கெட் எடுங்க, அதுக்கப்புறமா போய் பேட்ஸ்மேன் கிட்ட போய் பேசுங்க. அவன் ஒரு எண்ணில் உங்களை போட்டு பொழகிறான், புரியுதா உங்களுக்கு? ஹெட் இப்படிதான் அடின்னு அடிச்சு அதுக்கப்புறம் 140 ரன்ல அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அவர் போய் நீங்க கத்துறதுல அர்த்தம் இல்ல. அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தேவலாம் வாய் விடுறீங்க, அடுத்த 2 பால்ல பவுண்டரி அடிக்கலாம், திரும்பி பேசாம போயினே இருக்காரு. ஆனா இன்னைக்கு ரொம்பவே மட்டமா போட்டாரு சிராஜ், அன்பலியபிள். அதாவது கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச்ல அவர் சரியா போடலன்னு சொல்லிட்டு இருந்தோம். இருக்கிறதுலே மட்டமா போட்டதே சிராஜ் பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான். அவரோட ஃபீல்டிங்கும் சரி, அவரோட போலிங்கும் சரி, நிஜமாவே ஒரு கிளப் லெவல் கிரிக்கெட் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே கேவலமா இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாவும் இருந்துச்சு எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா க்ரூஷியல் டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு. அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை செம்ம யூஸ் பண்ணிட்டாங்க. கவாஜாவா இருக்கட்டும், லபேஷனியா இருக்கட்டும், சரி ஓகே நம்ம கரெக்டான டைம் இது ஃபார்முக்கு வரேன்னு சொல்லி டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இவர் ஒரு 57 அடிச்சாரு, இவர் ஒரு 70 ரன்ஸ் அடிச்சாரு. கண்டிப்பா லாபிஷனி வில் பி சோ டிசப்பாயிண்டட். தூக்கி தேவையில்லாம அந்த ஒரு கேட்சை கொடுத்தாரு. நல்லா பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது. அதுதான் ஃபிளட் கேட் ஓப்பன் ஆச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ஸ்மித் செமையா விளையாடிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் நம்ம ஜெசி பாய் உள்ள வந்தாரு. ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள டப்புன்னு இவரை தூக்குனாரு, டிராவிஸ் ஹெட் டக் அவுட்ல தூக்குனாரு. அது ஹியூஜ் விக்கெட். ஏன்னா டிராவிஸ் ஹெட் வச்சு சம்பவம் செய்ய போறாரு, நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. டிராவிஸ் ஹெட் வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு ரன் அடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியான்ற ஒரு பயமும் நம்மளுக்கு இருந்தது. அவரை டக் அவுட் ஆனது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிச்சல் மார்ஷ் ஒரு இலவச விக்கெட் தான், எனக்கு கிளியராகவே தெரிஞ்சது. அடுத்தது மிச்சல் மார்ஷ் அவுட் ஆயிடுவாரு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருந்துச்சு. அவரையும் தூக்கிட்டாரு. ஸோ இந்தியா வேர் பேக் இன் டு த கேம். செமையா 246 for 5 ஏதோ. ஆனா அந்த டைம்ல ஒரு க்ரூஷியல் 50-55 ரன்ஸ் ஃப்ரம் அலெக்ஸ் கேரி அண்ட் ஸ்டீவ் ஸ்மித். ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் 50 ரன்ஸ். ஏன்னா அந்த டைம்ல ஆஸ்திரேலியா வேற அண்டர் பிரஷர், குயிக்கா வந்துச்சு அவங்களுக்கு அந்த 50 ரன். ஸோ அதனால ஆஸ்திரேலியா திருப்பி அந்த ஒரு மொமெண்டம் அவங்க பக்கம் அப்படி எடுத்துக்கிட்டாங்க. பட் லாஸ்டா கேரியும் அவுட் ஆயிட்டாரு. சம பால் ஃப்ரம் ஆகாஷ்தீப் சூப்பரா போட்டாருங்க. ஜஸ்பிரீத் பும்ரா இன்னைக்குமே மாஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஆகாஷ்தீப் ரொம்ப சூப்பரா போட்டாரு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 2-3 விக்கெட் கிடைச்சிருக்கணும். எல்லாமே பீட்டன் தான் ஆனால் தவிர அவருக்கு அந்த பர்டிகுலர் லக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா அதான் பிரச்சனையா இருக்கு. சூப்பரா போட்டாரு. ஃபைனலி பாத்தீங்கன்னா கேரி விக்கெட் எடுத்தாரு சம பால்ல. ஸோ அதனால கேரி விக்கெட் டே முடியறதுக்கு முன்னாடி எடுத்தது ரொம்ப குரூஷியலுங்க. ஏன்னா அவரும் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கெல்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க, எந்த டவுட்டுமே கிடையாது. ஸ்டீவ் ஸ்மித் செட் ஆகி 68ல ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கமின்ஸ், ஸ்டார்க் இவங்க எல்லாராலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 350-360 ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ண பார்ப்பாங்க. இதுவே நல்ல ஸ்கோர் தான். எனது ஒரு விக்கெட் பாத்தீங்கன்னா இது குட் ஃபார் பேட்டிங் தான், எந்த டவுட்டுமே கிடையாது. 2 விஷயம் நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த விக்கெட் போக போக கொஞ்சம் டூ பேஸ்டா இருக்கு. இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு சில பால் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு சென்டர் ஆஃப் விக்கெட்ல ஒரு மாதிரி அந்த லென்த்ல அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் ஆஃப் லென்த்ல பால் நல்லா பவுன்ஸ் ஆகுது. கொஞ்சம் ஃபுல்லரா போட்டீங்கன்னா அப்படி ஆடும்போது எட்ஜ் வாங்கினா கூட ஸ்லிப்புக்கு போக மாட்டேங்குது பால். ஓகே, சோ ஒரு மாதிரி டூ பேஸ்டா இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட். அதனால போக போக பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயில்ல இன்னுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிளஸ் விக்கெட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் will be coming into the equation, மெயினா நேதர் லைன். ஏன்னா இந்தியா 4th இன்னிங்ஸ் விளையாட போறாங்கனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆஸ்திரேலியா நாளைக்கு டக்கு 350-360 ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா ஹேவ் டு ரியலி பேட் வெல் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இந்த டெஸ்ட் மேட்ச் நீ ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை உன்னோட பெஸ்ட் கேமை காமிச்சே ஆகணும். இல்லை என்றால் டெஃபினட்டா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணுன்ற கனவு காணவே முடியாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட இந்தியாவோட பேட்டிங் ரொம்ப குரூஷியல். அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவை 360 சுருட்டணும். பண்ணுவாங்களா? நாளைக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்தியா பாத்தீங்கன்னா அந்த பால் நியூவா தான் இருக்கு. 6 overs செகண்ட் நியூ பால். ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஸோ அதனால பொறுத்து பார்க்கலாம். என்ன இன்னொரு கவலைனா 2 ஸ்பின்னர் இருக்காங்க, நிதிஷ்குமார்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு.
அது இல்லாம 2 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் இருந்தும் ஜஸ்பிரீத் பும்ரா இன்னைக்கும் ஓவர் பவுல் பண்ணிட்டாரு. ஏன்னா வேற வழி இல்லை, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியுது. மற்றவங்க எல்லாருமே அசால்ட்டா ரன்ஸை லீக் பண்றாங்க. ஜடேஜாவோட ஸ்பெல் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அவர் வேணா சாம் கான்ஸ்டாஸ் விக்கெட் எடுத்திருக்கலாம். மற்றபடி அவர் எவ்வளவு ஷார்ட் பால்ஸ் போட்டாரு, எவ்வளவு ஈஸி பால்ஸ் போட்டாருன்னு ஆக்சுவலா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப லூஸ் பால்ஸ் போட்டாரு. சிராஜ் பத்தி சொல்லணும் எதுவும் அவசியமே இல்லை, ஏற்கனவே கழுவி ஊத்தியாச்சு. சோ அந்த வகையில லைக் நிறைய ஈஸி ரன்ஸ் கொடுத்துட்டோம். அண்ட் ரோஹித் சர்மாவோட ஃபீல்ட் செட்டப்பும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் டிசப்பாயிண்டிங்கா இருக்குங்க. அதாவது அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்றேன்ற ஒரு பேர்ல லெக் சைட்ல என்ன அதனால எங்க அடிச்சாலுமே சிங்கிள் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபீல்ட் செட் பண்ணிருக்காருல, கரெக்டா அந்த கேப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து அடிச்சு சிங்கிள் எடுக்கிறாங்க. டாட் பாலே ஆக மாட்டேங்குது. சோ அதனால சின்ன சின்ன விஷயங்கள் அவரும் அந்த ஆங்கிள்லாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அது அப்படியே ஒரு மோஷன்ல போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, அப்படியே அவரும் விட்டுறாரு. சோ கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப். ஒரு சில இடத்துல கரெக்டா ஹெட் வரும்போது ஜஸ்பிரீத் பும்ரா டக்குன்னு எடுத்து வந்தாரு பாத்தீங்களா, அந்த ஒரு டிசிஷன் வேணா சூப்பரா இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல கொஞ்சம் ப்ரோஆக்டிவா அந்த ஒரு விஷயத்தை ஆக்சுவலா ரோஹித் சர்மா பண்ணாரு. சோ பொறுத்தது பார்க்கலாம். Day 2 ரொம்ப குரூஷலா இருக்க போது இந்தியாவுக்கு. ஆஸ்திரேலியா வில் பி ஹாப்பி. நாட் அவங்க கிடைச்ச ஸ்டார்ட்டை பார்க்கும்போது டெஃபினட்டா கொஞ்சம் லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. பட் ஸ்டில் 311 for 6. முக்கியமா ஸ்டீவ் ஸ்மித் ஒரு செட் பேட்ஸ்மேன் இருக்கான் போது தே வில் லைக் டு கெட் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 400 சைக்கலாஜிக்கலா அடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆஸ்திரேலியா மட்டும் 400 மேல அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ டோன்ட் திங்க் சோ இந்தியா கேன் கம் இன் டு திஸ் கேம். இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ இந்தியா 350 ஆல் அவுட் பண்ணுவாங்களா ஆஸ்திரேலியாவை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் கைஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? Day 1 எப்படி போச்சு? உங்களோட கருத்துக்கள் எதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.